இந்த பிரபஞ்சத்தை இன்னைக்கு உங்களை சந்திக்க வச்சதுனால இங்க எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். எந்த மனிதர்கள் எந்த விதியில யாரை சந்திக்கணும்னு இருக்கு, இன்னைக்கெல்லாம் உங்களை நான் சந்திக்கணும்னு இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல வாழும் மனிதர்களுக்கு பொருளாதாரம் மிக மிக ரொம்ப அவசியம். இங்க ஒரு சேர்மன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேயர் இருக்காங்க. அந்த மேயருக்கு நிகரான ஒரு பொருளாதார பதவி, ஒரு அந்தஸ்து அடையணும். ஒண்ணு அப்படி போகணும், ஒண்ணு அது நிகரான இருக்கும். இதுதான் இயல்பு. தினந்தோறும் பல தேவைகள் இருக்கும். அதை பூர்த்தி பண்றதுக்கு பொருளாதாரமாகட்டும், மற்ற எல்லா விஷயமாகட்டும், அதுக்கு பாதை சரியா இருக்கும். நம்ம பக்தி மார்க்கத்தில் போனா போதும். ஒண்ணு ஒரு ஆலயத்துல போய் சுத்தம் பண்ணி ஏதாவது கூட்டி பெறுகிறதோ, அந்த அங்க இருக்கிற பணி செய்யறதோ ஒரு பக்தி மார்க்கம். இல்ல அந்த ஆலயத்துல போய் ஒரு தான தர்மம், சாப்பாடோ வஸ்திர தானமோ ஏதோ ஒன்று கொடுக்குறது, அது ஒரு தன்னுடைய கர்மாவை போக்குறதுக்கானது. மூணாவது வேள்வி பண்றது. வேள்வி பண்ணி இறைவனுக்கு, தேவர்களுக்கு, 33 கோடி தேவர்களுக்கும் கிரகங்களுக்கும், குலதெய்வம் இஷ்டதெய்வம் எல்லாத்துக்கும் அவங்க வீட்டுல கூப்பிட்டு இது விருந்து சாப்பாடு மாதிரி செய்யறது. அதெல்லாம் முறையா சரியா செய்ய தெரியணும். ஏதோ ஒன்று செய்யக்கூடாது, சரியா செய்ய தெரிஞ்சு ஆலோசனை செய்யணும். இப்படி நாலாவது இதெல்லாம் முடிச்சுட்டு போய் தன்னால் தனியா தியானம் பண்றது. முதல்ல வந்து தாய் தந்தை உங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அவங்க தான் கண்ட தெய்வம். நீங்க கேட்கிற நேரத்துல தெய்வம் கூட வந்து தராது, அவங்க தான் முதல்ல வந்து வாங்கி தருவாங்க. இப்ப சொல்லுங்க, உங்களை பத்தி கேளுங்க. என் பேர் விக்னேஷ், நான் WE முடிச்சிருக்கேன், BCom CA ஜெயராம் காலேஜ் முடிச்சேன், MCom சோனா காலேஜ். ஜாப் தேடி எப்பயும் வேலை கிடைக்கும். டபுள் டிகிரினாலும் சரி, 4 டிகிரி PhD முடிச்சாலும் சரி, படிப்புன்றது ஒரு அறிவு தேடிக்கிறதுக்கு. படிப்புன்றது ஒரு அறிவை தேடிக்கிறதுக்கு. நீங்க எந்த துறையில சிறந்து விளங்குறீங்களோ அந்த துறையில அறிவை பெருக்கிறதுக்கு. அது ஒண்ணு மட்டுமே நம்ம அறிவை பெருக்கிறதுக்கு இல்ல, அது நம்ம அடையாளம்.